வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் இருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடைக்கு நிறைய புது பொருட்கள் வந்திருக்கு. நிறையா பொருளை ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ரொம்ப அழகழகான கலை நயம் மிக்க பொருட்கள், ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகழகாக இருக்குது. வாங்க இப்போ இந்த பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் முதல்ல பார்க்க இருக்கிறது சிவன் அம்பாளுடைய முகந்தம் பார்க்குறோம். இது நிறைய பேர் ஆசையாக விரும்பி வாங்குகிறாங்க. சுவாமியோட திருவுருவம், அந்த முகம் எப்போதுமே வீட்டில் இருக்கணும்னு சொல்லி அழகாக அந்த இடத்த டெக்கரேட் பண்ணுறதுக்காக கூட வைக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதுலேயும் இந்த அம்பாள் முகம், இதை நம்ம பாலாவா கூட நம்ம அலங்காரம் பண்ணலாம். பாலாவா, லக்ஷ்மியா, எப்படி வேணாலும் அலங்காரத்துக்காக எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சிவன் பார்வதி முகம்னா நான் சொல்லுவோம். இதை அவ்வளோ அழகாக இருக்குது. 2 சைஸ் இருக்குது. ஒன்று 8 இன்ச்சு, ஒன்று 7 இன்ச்சு. ரொம்ப அழகாக பேராக கொடுத்துருக்காங்க. நான் ஒரு வீட்டில் பார்த்தேன், ஒரே இடத்துல 5 முகம் வச்சுருந்தாங்க. சிவனோட முகம் பஞ்சமுகநாதராக நாங்கள் வச்சுருக்கோன்னு சொல்லி 5 முகம் மட்டுமே வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி வைக்கலாம். குட்டி உருளியில் ராதாகிருஷ்ணன் பெல்லோடு இருக்கிற மாதிரி, விநாயகர் 2 பக்கம் யானை இருக்கிற மாதிரி, இந்த உருளியுமே விநாயகர் ஜூலாவை பிடிச்சி அவ்வளோ அழகாக தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறது, இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். நடுவில் கொஞ்ச நாளாக ஸ்டாக் இல்லாமல் இருந்தது. நிறைய பேர் இந்த ராதாகிருஷ்ண உருளி கேட்டு வந்தாங்க. அவங்களுக்காக காட்டுறோம். இப்போது ராதாகிருஷ்ண உருளி, குட்டி விநாயகர் ஜோலா உருளி எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது. அழகாக விநாயகர் அபிஷேக பாத்திரம்னே சொல்லலாம். இதை அபிஷேக தண்ணி நம்ம மோந்து ஊற்றுற மாதிரி அழகாக ஒரு யானையோட முகத்திலிருந்து அந்த அபிஷேக தண்ணீர் வர்ற மாதிரி கொடுக்கலாம். 2 சைஸில் இருக்குது. இது நந்தி முகம், இது விநாயகர் முகம். இப்படி ரெண்டுமே அபிஷேகத்துக்காக யூஸ் பண்ணுறது தான். ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக விநாயகர் சித்தி புத்தியோட யானையில் வர்ற மாதிரி என்ன அழகாக இருக்குல்ல. வித்தியாசமான ஒரு கலெக்ஷன், ரொம்ப அழகாக இருக்குது. அந்த யானையுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு மேலே விநாயகர். இதில் என்ன அழகுனா, அந்த விநாயகரோட துதிக்கையில் மூஞ்சூறு ஏறி அது பிடிச்சி வந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப அழகாக தன்னுடைய குடும்ப சகீதமாக விநாயகர் வர்ற மாதிரி ரொம்ப அழகான ஒரு யானை. இது இப்போது புதுசாக நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருக்கு. எப்போதுமே ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வீட்டில் பூஜை ரூமில் அல்லது என்ட்ரன்ஸில் எங்கே வேணாலும் இது அழகாக தொங்க விட்டுக்கலாம். இதில் விநாயகர், லக்ஷ்மி, ஸ்வஸ்திக் வச்சு இப்போ இருக்குது. விநாயகர் இருக்குது, லக்ஷ்மி இருக்குது. இது ஒரு அடுக்கில் 3 பெல்லோடு இருக்கும். ஸ்வஸ்திக்கு இந்த 3மே இப்போது இருக்குது. ரொம்ப அழகாக தவழ்கிற கிருஷ்ணர் மாதிரியே தவழ்கிற விநாயகர். இது முன்னாடி வந்தது, ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டாக் எங்களால் கொண்டு வர முடியல, கிடைக்கல. இப்போ திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. கையில் எப்படி கிருஷ்ணர் கையில் வெண்ணெய் வச்சுட்டு தவழ்ந்து வருவாரோ அதே மாதிரி ரொம்ப அழகாக கையில் லட்டு வச்சுட்டு விநாயகர் தவழ்ந்து வர்றாரு. அவ்வளோ அழகு. அது தவழ்ந்து வரக்கூடிய அந்த கோலம், திரும்பிய பார்க்குறது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. மாதிரி வலம்புரி விநாயகர் ரொம்ப குட்டியாக, ரொம்ப சின்ன சைஸு. இதெல்லாம் கிஃப்ட்டுக்காக தான் வாங்குவாங்க. ரிட்டன் கிஃப்ட்டுக்கு மொத்தமாக 100 பீஸ் 200 பீஸ் எல்லாம் வாங்குவாங்க. குட்டி விநாயகர். இதுவுமே ஒரு வித்தியாசமான விநாயகர் கலெக்ஷன். அழகாக அவங்க மாமா மாதிரி அவர் ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்கார். நல்லா புல்லாங்குழல் கையில் ஊதிட்டுருக்காரு. கீழே மூஞ்சூர் உட்காந்துருக்கு. ரொம்ப அழகு. அப்படியே கிருஷ்ணரோட போஸை விநாயகர் பிடிச்சி உட்காந்துருக்காரு. மனையில் இப்போ ரொம்ப அழகாக சலங்கை வச்சு 3 பக்கம் கிளி இந்த மனையை தூக்கி பிடிச்சிட்ருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்ம சுவாமி வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம், அல்லது விளக்கு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றி சலங்கை தொங்குறது இன்னுமே ட்ரெடிஷ்னலாக இருக்குது.
3 பக்கம் 3 கிளி வந்து 3 காலுக்கு பதிலாக 3 கிளி வச்சு அது தாங்கிட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த மணியும் ரொம்ப அழகாக இப்போ வந்திருக்கு. யாழி மாதிரியான உருவம் 3 பக்கமும் வச்சு, இதுவுமே வந்து நம்ம விளக்கு வைக்கிறதுக்கும் சரி, சுவாமியை வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்கும் சரி அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்கோடு இருக்கக்கூடிய மனை. அதில் ரொம்ப பெரிய சைஸ் தான் இப்போ பார்க்குறோம். இது சாமி, பெரிய சாமி வச்சுருக்காங்க, அல்லது பிள்ளையார் வச்சு அலங்காரம் பண்ணுறோம், நம்ம வீட்டில் என்ட்ரன்ஸில் வைக்கிறோம், அதுக்கு ஒரு மனை வேணும், முக்காலியாக நான் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்றது எல்லாமே இதில் வச்சுக்கலாம். உருளி கூட வச்சு டெக்கரேட் பண்ணலாம், நம்மளோட இஷ்டம்தான். இந்த 3க்குமே வந்து 3 கால் என்னவா இருக்குன்னா யானையோட முகம்தான் இதுக்கு வந்து காலாக இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்கோட அந்த சலங்கை தான் இதில் இன்னுமே அழகுன்னு சொல்லலாம். அது மாதிரி யானையோட முகமுமே அவ்வளோ அழகாக கொடுத்து அதையே காலாக்கி இருக்கிறதுனால ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்கோட அழகாக இருக்குது. ரொம்ப அழகான பெரிய மனை தான் பார்க்குறோம். 7 இன்ச்சு உயரத்தில் 11 இன்ச்சு வந்து ஸ்கொயராக இருக்குது. அப்படியே அதாவது ஒரு அடிக்கு கொஞ்சம் சின்னது. ரொம்ப அழகான பீடம். ஒரு பெரிய விளக்கு வைக்கிறதா இருக்கட்டும், சாமி விக்கிரகமாக இருக்கட்டும், நாம் வைக்கிறதுக்கு இந்த மனையை வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். உருளி வைக்கக்கூட இந்த மனை ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றி வந்து 4 காலுமே வந்து விநாயகருடைய முகம், 4 பக்கமும் மணியுமே தொங்குது, அவ்வளோ அழகு. மேலே வந்து நல்லா கோலம் போட்ட மாதிரி ஒரு அழகான டிசைன், ரொம்ப அழகாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் லுக்கோடு இருக்கக்கூடிய பெரிய மனை. சந்தோஷி மாதா, நிறைய பேர் சந்தோஷி மாதா கும்பிடுவாங்க. வெள்ளிக்கிழமைகளில் அவங்களுக்கான பூஜை இருக்கும். நிறைய பேர் இங்கே கேட்டு கூட வந்திருக்காங்க, எனக்கு சந்தோஷி மாதா விக்கிரகம் வேணும்னு சொல்லி. ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அந்த அம்பாள் இப்போ விக்கிரகமாக வந்திருக்காங்க. 12 இன்ச்சு உயரத்தில், கையில் சூளம், கத்தி, ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரியான ஒரு பாத்திரம், அபயகஸ்தத்தோட நம்ம காமாட்சி மாதிரி அர்த்த பத்மாசனத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அம்பாள் சந்தோஷி மாதா. நார்த் இந்தியாவில் நிறைய பேர் கும்பிடுவாங்க. இந்த அம்பாள் கும்பிடும்போது தக்காளி சேர்த்துக்க மாட்டாங்க, புளிப்பு சுவை இல்லாமல் விரதம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள் இப்போது 12 இன்ச்சு உயரத்தில் நம்ம விளக்கு கடைக்க கொண்டு வந்திருக்கிறோம். இது நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. சின்ன சைஸ் கிடையாது, இது வந்து 12 இன்ச்சு உயரத்தில் அழகாக பீடத்துலேயும் வச்சு செட் பண்ணியிருக்கோம். அர்த்தநாரீஸ்வரர் 8 இன்ச்சு உயரத்துலேயும் 11 இன்ச்சு உயரத்துலேயும் பீடத்தில் வச்சு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்குது. அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னாலே எனர்ஜி ஃபார்ம், சிவசக்தி ஒன்றா இருக்கக்கூடிய சொரூபம், நிறைய பேருடைய விருப்பமான கோலம். அந்த உருவம் ரொம்ப ஆசையாக நிறைய பேர் இப்போ வீட்டில் வாங்கிட்டு போய் வச்சு வழிபடுறாங்க. இப்போது நாம் பார்த்துட்ருக்கிறது 8 இன்ச்சு உயரத்துலேயும் 11 இன்ச்சு உயரத்துலேயும் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர். கிரியேட்டிவ் பெல்லு ரொம்ப அழகாக விநாயகர் வச்சு, விநாயகர் மியூசிக்கல் விநாயகராக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாத்தியம் வாசிச்சுட்ருக்கிற மாதிரியான விநாயகர். அந்த விநாயகர் அவ்வளோ அழகாக பெல்லாக கொண்டிருக்காங்க. ரொம்ப அழகு. சின்னதாக தொங்க விட்டுக்கலாம் அப்படின்னா கூட இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப அழகாகவும் இருக்குது. இந்த பெல்லை இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடைக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம், அல்லது நம்ம வெப்சைட்டில் கூட செக் பண்ணலாம். இந்த பொருளோட பேர் மட்டும் போட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் விளக்குக்கடை.com வெப்சைட்டில் ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ஹைட்டு, டீட்டெயில் எல்லாமே இன்னும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாதவங்கன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். இப்போது இந்த வீடியோவில் தெரிஞ்சிட்ருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து இரவு 8:30 வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. நீங்கள் ஈஸியாக தகவல் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.